கூட்டத்துல ரெண்டு கரகாட்ட பொண்ணுங்களோட ஓ சைடுல அப்படி ஹீரோ மாதிரி ரெண்டு குத்து குத்து மாப்ள. அட போமாமா, ஏற்கனவே குடும்பமான சந்தி சிரிக்குது. இதுல வேற இந்த பொம்பளை பிள்ளைங்கள போய் ஆடுன்னு வச்சுக்கோங்க, அம்பிடுதான். தமிழ் செல்விக்கு கோவம் வரங்கிறதால அவனை ஆடவே சொல்றேன். மாமா, நீ எனக்கு நல்லது சொல்லுவன்னு பார்த்தா தேர இழுத்து தெருவுல விடுற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்க. ஐயோ மாப்ள, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா மாப்ள. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துலனாலும் பொறுத்துக்குவா. ஆனா தான் புடிச்ச வேற பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறதையும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதையும் எந்த பொண்ணாலும் பொறுத்துக்க முடியாது மாப்ள. மாப்ள, நீ மட்டும் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஆடும்போது அதை தமிழ் செல்வி பார்த்து கோச்சிச்சு வச்சுக்க. அது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல ஓ மேல காதல் இருக்குன்னு அர்த்தம். நீ எனக்கான என்ன நீ எப்படி வேற ஒருத்திக்கிட்ட ஆடுவா சொல்லி இந்த பிள்ளை கோவம் வரும்ல மாப்ள. அது இங்கிலீஷ்ல கூட ஏதோ புஷ் புஷ் ஐயோ மண்டக்கல தர மாட்டேங்குது. அண்ணா, அதுக்கு பேரு பொசசிவ்னஸ். இதுக்கு தான் படிச்ச பிள்ளை வேணுங்கிறது மாப்ள. எனக்கு என்னமோ கருப்பண்ண சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுது. நீங்க போய் அந்த பொண்ணுங்க கூட ஆடினா தமிழுக்கு பொசசிவ்னஸ்ல ஒரு கோவம் வரும். அவ அவங்க கூட சண்டை போட்டு ஏன் அப்படி ஆடுனீங்கன்னு கேட்டா நீங்க தைரியமா அவகிட்ட இப்ப என் மேல உனக்கு காதல் இருக்குதானே அதனால தானே கோவப்படுறேன்னு கேட்டு மடக்கலாம். அப்படியா சொல்றியே? ஆமா மாப்ள. ஆமா. என்னண்ணே சும்மா இருக்கும்போது ஆட்டம் வராதுப்பா. ஒரு கட்டி ஆடி ஆட்டம் தன்னால வர. சும்மா அடிப்பா. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? எதுக்கும் தைரியம் தருவான் இந்த மாவீரன். அடி மாப்ள. அடிப்பா. ஏய், 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 நிப்பாட்டு, நிப்பாட்டு. சும்மா தப்பு தப்புன்னு அடிச்சிட்டு இருந்தா அடிக்கிற அடியில தார தப்படிகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? அப்படி ஒரு அடிய போடு. தமிழே, மாமா ஒரு மாதிரி வேற பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடினதும் உனக்கு கோவம் வந்துருச்சோ? எனக்கு தெரியும் தமிழே. இத நீ என் மேல வச்சிருக்க பாசங்கிறது. குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிட்டு தானே டான்ஸ் ஆடுங்க. குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க. போய் உங்க வேலைய பாருங்க. போய் டான்ஸ் ஆடுங்க போங்க. ஏய் தமிழே, புடிச்சு வளர அது இதுன்னு பேசுற. என் மேல பாசம் இருக்கு போய் தானே நீ எந்திரிச்சு வந்த. இல்லன்னு மட்டும் சொல்லு பாப்போம். எனக்கு வேண்டான்னு நான் முடிவெடுத்த ஒருத்தர் யார் கூட போய் டான்ஸ் ஆனா எனக்கு என்ன? வேற என்ன பண்ண எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க 2 பேர் கூட இல்ல 10 பேர் கூட போய் டான்ஸ் ஆடுங்க. எனக்கு எந்த கவலையும் இல்ல. போங்க போய் ஆடுங்க. ஏய் தமிழே, நான் அப்பவே சொன்னேன் தமிழே, நான் ஆடலன்னு. எங்க அண்ணனும் மாமாவும் 2 பேரும் சேர்ந்துதான் இத குடிச்சிட்டு போய் தைரியமா ஆடுன்னு சொல்லி சரக்கு கொடுத்தாங்க. அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு கடைசில நாங்க சாதாரணமா இருக்கிறப்ப பண்ணல. குடிச்சிட்டு தான் பண்ணோம். குடிச்சிட்டு தான் பேசணும். குடிச்சிருந்தப்ப தான் திட்டணும். குடிச்சிருந்தப்ப தான் கண்டபடி டான்ஸ் ஆடணும்னு ஈஸியா சொல்லிடலாம்ல. ரொம்ப வசதியா போச்சு இல்ல? நீங்க குடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றது எனக்கு என்ன புதுசா? இன்னைக்கு நேத்து எவ்வளவு நான் பார்த்தாச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.